நான் உங்கள் சகாய ஜான் பீட்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சொல்லப்படக்கூடிய முக்கியமான தகவல்களை நீங்கள் கேளுங்கள். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். நிறைய பேர் துக்கமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பைபிளை எடுத்து வாசிக்கிறவர்களுக்கு நல்லதொரு காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தினால் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீதான ஒரு வெற்றியை குறிக்கிறது. பைபிளில் மரணம் என்பது ஒரு முடிவாக பார்க்கப்படுவதில்லை, மாறாக அது ஒரு தொடக்கம், விண்ணக வாழ்வுக்கான ஒரு அழைப்பாய் இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, திடீரென்று ஃப்ளைட்டானது மேலிருந்து கீழே விழுந்து அநேக பேர் மரித்து போனதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, தங்களுடைய ஆஸ்திகளை பெருக்குவதற்காக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பைபிளின் பார்வையிலே மரணம் எப்படிப்பட்டது? மரணம் என்பது பாவத்தின் விளைவு. இயேசுவின் மரணம் மனிதர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆறுதல் இவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வர வேண்டும். உங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலே நீங்கள் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார். அவரை அறியாதபடி ஓடிக்கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் மரணம் வரும். மரணம் வந்த பிறகு நரகத்துக்கு போவோ அவங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவனிடத்திலே வரும் பொழுது நீங்கள் எப்பொழுது உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிறைய பேத்துக்கு பிளைட்ல போறதுதான் சந்தோஷமா இருக்கிறது. ஆனா பிளைட்ல போனாலும் மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளே, இந்த மாதிரி எல்லாம் சாவு வரக்கூடாது என்று ஒரு சிலர் புலம்புகிறார்கள். கடவுளே, இந்த மாதிரி விபத்து எல்லாம் இனிமேல் நடக்கவே கூடாது என்று சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போடுறாங்க. விபத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கும். விபத்துகள் எல்லா நாட்களிலும் உண்டு. மரணம் உங்களை ஆண்டு கொள்ளாதிருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, விமானத்தில் பயணித்த 242 பேர்ல 241 பேர் பலி. அதுல ஒருவர் உயிர் தப்பி இருக்கிறார். அவருக்கு ஆண்டவரை பத்தி தெரியுமா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். வரிசையாக சடலங்கள் கிடப்பதை நம்மளால் பார்க்க முடியும். சவ கிடங்குகளிலே நிறைய பேர் கிடக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். குஜராத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விமான விபத்திலே மரணம் என்பது நமக்கு அந்த சந்ததியே என்ன அழிந்து போன காரியத்தை காமிக்கிறது. பிளைட் எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல 5 மருத்துவ மாணவர்களும் பலியாயிட்டாங்க. எனக்கு அருமையானவர்கள், எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் ஏதோ ஒரு பழுதானது அங்கே காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஆபத்துகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்து விடுதலை பெற இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 முடிய உள்ள வசனங்கள்ல இயேசு ஒரு புயலில் போய் கொண்டிருந்த போது சீடர்கள் பயந்து போனாங்க. இயேசு அவர்களை சமாதானப்படுத்தினார். இயேசு மீது நம்பிக்கை வைக்கும் போதுதான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமர்த்தி நமக்கு ஆறுதலை உண்டு பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஏர் இந்தியா போயிங் டீம் லைனர் விமானம் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதாம். புறப்பட்ட சில நிமிடங்களில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விமானம் புறப்பட்ட 30 செகண்டுக்குள்ள 825 அடி உயரத்துல இருந்து கீழே அது இறங்கிவிட்டது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பைபிளில் பல வசனங்கள் இருக்கிறது. இனிமேல் பைபிள் வசனங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 91:15 கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், எந்த துன்பத்திலும் நம்மை விட்டு விலக மாட்டார் என்ற வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். சங்கீதம் 23:4 கர்த்தர் வழிகாட்டுபவர் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆபத்துகளில் கர்த்தர் நமக்கு வழியை காட்டுவார். கர்த்தர் எல்லா ஆபத்துகளிலிருந்து விடுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். விபத்துகள் அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. விபத்துக்கு காரணம் கடவுளா அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் கிடையாது. மனிதனுடைய எந்திர கோளாறுகள் பலவாய் இருக்கிறது. மனிதனுடைய பாவங்கள் அதிகமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று பவுல் சொல்லுகிறார்.
இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக மரண போராட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்துகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர் கர்த்தராகிய தேவன். அவ்விடத்திலே நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பல போராட்டங்கள் இருந்தது. அவர் பிரயாணப்படுகையிலே கடல் கொந்தளித்தது. சீசர்கள் பயந்தார்கள். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாய் இருப்பதினால் அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அது அமைதலாய் மாறினது. பைபிள் எப்படிப்பட்ட வசனம் இருக்கிறது? சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவங்களின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான ஆக்சிடென்ட்களை கேள்விப்படும் பொழுது நமக்கு ஒரு விதமான படவடப்பு வந்து விடுகிறது. நமக்கும் இது நேர்ந்து விடுமோ என்ற பயம் நெருங்குகையிலே கர்த்தருடைய வசனம்தான் தேவனுடைய பிள்ளைகளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப விபத்துகள் வரக்கூடியதா இருக்கிறது. ஆபத்துகள் எல்லா நேரங்களிலும் வரும். அந்த ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஆபத்துகள் வருகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். மரணம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டு கொள்ளவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் ஆண்டு கொள்ளாதிருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொண்டு நமக்கு போதிக்கிறார். போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிச்சைகளிலே கர்த்தருக்காக முன்னேற வேண்டும். அல்லேலூயா.